எனக்கு வந்து 14 வயசு கல்யாணத்தப்ப. ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா நீங்க கல்யாணம் பண்றப்ப 14 வயசு தாங்கறாங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனப்ப 17 வயசுங்க சார். மாமா அம்மாவோட தம்பி. ஓ தாய் மாமா. எனக்கு வந்து 14 வயசு கல்யாணத்தப்ப. ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா நீங்க கல்யாணம் பண்றப்ப 14 வயசு தாங்கறாங்க. எனக்கு வயசு 31 தானே. பாத்தீங்களா நண்பர்களே என்ன யோசனை பண்றானுவா. என்ன 14 தானே. என்ன அத 14 தானே 31 ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல. ஒரு வயசு கிடையாது. என்னப்பா செய்யறது விதி விளையாடுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற உன்னை அப்படியே குத்துறணும். டீ கம்மி பண்ணுங்க அப்படின்னா முடி நரைக்குது ஏஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருவோன்றதுக்காக. பாய் உனக்கு கல்லா காட்டணும்னு ஒரு நாளைக்கு 15 டீ அவங்க அண்ணன் கொடுத்து முக்காவாசி தலையை சாயம் போக வச்சிட்டேன். அவங்க டீ விடுற மாதிரி இல்ல, அதனால நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரே பாய் இன்னத்துக்கு சிரியுது. குடிக்க ஸ்டார்ட் அதனால இப்ப நர அங்க வர வந்துச்சா ஈக்குவலா இங்க வந்துட்டு நீங்க டீ குடிக்கிறீங்க. குட், வெரி குட், குட் கேரக்டர். குட். அப்படி என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? என்ன வயசு? எனக்கு 30 வயசு. 23, 31 உங்களுக்கு 23. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சரி மேரேஜ் ஆகும்போது 30 சார். பாஸ் அதுக்காக நான் 3 வயசு பிள்ளை இருந்தப்ப 3 மீங்களா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்குன்னு ஒரு 62ல இருந்து 63 இருக்கும். 62. டேய் வால்ட்ரே கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏன்டா ஆட்டைய கலைக்கிற? 58 வயசு ஆகுது. பாத்தீங்களா இத கேட்காம இருந்தோமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மண்ட வாய் மண்டையில போட்டுக்கிறது. வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. ஃபைன். உண்மை எங்க வீட்லயே யாருக்கும் தெரியாது சார். ரொம்ப நாங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல. போய்டா அவரோட முடி வந்து நேச்சுரல் ஹேர்னு எல்லாரும் நிறைய பேர் அவங்க அம்மா இன்னைக்கு கூட காலைல கேக்குறாங்க. அவனுக்கு முடி 1-2 தானே நரைச்சிருக்கு. இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியாது. உன் தலையில இருக்கிறது பித்த நிறையா. 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. நோ பித்த நர. அவருக்கு பஜார்லயே நிறைய பேருக்கு தெரியாது சார் இவர் டை அடிக்கிறாருன்னு. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அவரு எல்லாம் கேட்பான், ஏன்பா உனக்கு மட்டும் ஏன்பா எப்படி முடி கருகருன்னு இருக்குன்ட்டு. நான் சேக்கா போட்டு குளிக்கிறேன். ஆமாடா. ஆமா அவர் ஆல்ரெடி ஆயில் பிசினஸ் பண்றவரு. டேய் நல்லா சேட்டு மகமா இருந்துகிட்டு எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கடா. இல்ல எங்க கடை தேங்காய் எண்ணெய் வாங்குங்க நல்லா இருக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வெளிய போகும்போது எல்லாரோட ஸ்பீடா இருப்பேன். வேகமா விஷயத்திலயும். ஓகே. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. இன்னொரு பையன் என் கூட நடக்கிறான்னா அவனை விட ஸ்பீடா நான் போயிருவேன். ஓ ஓகே. பயந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நம்ம ஒரு லெவல்ல நினைச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு மேல நமக்கு ஆஃபர் கிடைக்குதுங்க போது நம்ம என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆனா சிந்தனை அந்த ஏஜுக்கு ஒரு ரசனை இதெல்லாம் இருக்கும்ல, இதுல எல்லாம் எங்க மாறுபாடுகள் வரும்? உயிரை வாங்குறேன் நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒண்ணு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்ல. இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கூட அழகா இருக்கான்னு கூட சொன்னது இல்ல சார். உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துனோட பயமா இருக்க. இப்ப பேசுறேன்னா டிவியை பாப்பாரு இல்ல எதனா பாப்பாரு, அதுக்கு முகத்தை பார்த்து பேச மாட்டேன். நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. இல்ல சார் அது மாதிரி பழகி போச்சு சார். ஆரம்பத்துல இது ஒரு பழக்கம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அது எப்படி முகத்தை பார்த்து பேசாங்க? 2 சேர் எடுத்தாங்கப்பா. என்னது முகம் பார்த்து பேச மறுப்பது? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. நீங்க அங்க பார்த்து சொல்லுங்க, ஏன் முகம் பார்த்து பேசலன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தேர்ற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். ஏன் பார்த்து பேசுறது இல்லைன்னு சொன்னா போதும். அத பார்த்து ஏங்க நான் இங்க பக்கம் இருக்க ஃபுல்லா திரும்புறீங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அத்தாச்சி எதுக்கு சரி? நீங்க நல்லா இருக்கா சார்? ஏங்க அவங்க அழகா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல வேணாங்க. நான் விளையாட்டு போலவே இருப்பேங்க சார் வீட்ல. அவங்க அம்மா டீச்சருங்க சார், கொஞ்சம் நல்லவங்க, ஆனா ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் வளர்த்திட்டாங்க. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். கொஞ்சம் நல்லவங்க ரைட். மாமியார முழுசா நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, அதனால கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. குத்துப்பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். சவுண்ட் அதிகமா வச்சு கேட்கணும். அவங்க
பழைய பாட்டு சவுண்ட் கம்மியா அது நைட் என் டைம் பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நமக்கு அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டா நம்ம பாட்டி ஆயிடுவோமே. அவங்களுக்கு அந்த தயக்கம். ஓ என்னடா இவ்வளவு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப பாட்டி ஆயிட்டாங்க அவங்க. இருந்தாலும் இப்ப அவங்க பிள்ளைகளை வெளியே சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாட்டின்னு சொன்னா என்ன கஷ்டம் சார்? என் வயசுல யாருன்னு பாட்டி ஆகல சார். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா வந்து அவரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா. நீ அப்படி வரியா? ஆரம்பிக்கலாங்களா? பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன். அதனால அவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. போடா வாடா எச்சா போடா. இல்ல நான் வீட்ல வாடா படம் தான் கூப்பிடுறாங்க. நான் இப்பவுமே வாடா படம் சில சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. டேய் இங்க இந்த பக்கம் திரும்புடா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து நாலு கல்யாணால இருந்து என்ன பீச்சுக்கு கூட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கூட்டு போனதே கிடையாது. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியும்ல திருமணத்துக்கு முன்னாலே. அப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? ஐயா இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் வயசே சொன்னாங்க சார். அது வயசே சொல்லல. தெரியாது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவங்க பிறக்கே உங்களுக்கு என்ன வயசு? அவங்க பிறக்கல நான் 8th படிச்சிட்டு இருக்கேன். அதான் கேக்குறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த மாதிரி சமயங்கள்ல வெளியில யாராவது பார்த்தாங்கன்னாக்க அப்பாவா உட்கார சொல்லுமா அப்படிம்பாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா இவங்க வாயை திறக்கல, பேசாமலே இருக்காங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிருக்கலாம். 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது? சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களா? எனக்கு பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நாம என்ன பொம்பளையா? அதுல என்ன ஒரு ஆனந்தம்? சின்ன ஒரு சந்தோஷம். நான் எங்க தெரியறோம்ல, எங்க வச்சிருக்கோம்ல, அவர் ஏஜா தெரியுது இல்ல அப்படி. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வேற எப்படி ஒத்துக்கிட்டீங்க? செவ்வாய் தோசை இருக்குங்க சார். செவ்வாய் தோசை. ஓ ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. வருத்தப்பட்டு தானே சப்ஸ்கிரைப் செய்யலன்னா ரத்தங்கக்கி சாவிங்க மை வச்சு